friends, வணக்கம் and welcome back to Pauline vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு பட்டன் பாதுஷா செஞ்சு காமிக்க போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு க்ளீனான பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஆப்பச்சோடா எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர். 1 பிஞ்ச் சால்ட் எடுத்துக்கலாம். இத மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணனும். நோர மாதிரி வரும், பயப்பட வேண்டாம். இப்போ இந்த கப்ல 1.5 கப் நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும் பாதுஷா சாப்பிட்றதுக்கு. 4 டேபிள் ஸ்பூன் ஊத்திட்டு இதை எல்லாத்தையும் ஈவனா மிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம பாலை ஊத்தி பிசைஞ்சுக்கலாம். ஈவனா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பசும்பால் ஊத்தி பசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஒரேடியாக ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு தண்ணியாக போயிடும். மாவு பிசைகிற விதம் ரொம்ப முக்கியம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி அழகாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை 20 நிமிஷம் இப்படி ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி நல்லா வந்திருக்கும் மாவு. இப்போ நம்மளுக்கு தேவையான சைஸை எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டணும். குலோப் ஜாமுனுக்கு உருட்டுற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டினா போதும். அழகாக உருட்டிட்டு நடுவில் ஒரு ப்ரெஸ் கொடுத்தா இப்படி வரும். இதே போல் எல்லா மாவையும் பட்டன் சைஸுக்கு உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. எண்ணெயை நல்லா காய வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பாதுஷாக்களை போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். பாதுஷா ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் வேகாது. அதனால நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு ஒருக்க திருப்பி திருப்பி விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சால் சீக்கிரம் தீஞ்சு போயிடும். உள்ளே மாவாவே இருக்கும், நிறம் மாறிடும். இன்னொரு வானலில் 1 கப்பு சுகர் எடுத்துக்கலாம். மாவு எடுத்தால 1.5 கப்பு. அதே கப்பில் 1 கப்பு சுகர் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கம்பி பாகு வர வரைக்கும் அதை காய்ச்சணும். ஒரு கம்பி பதம் சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப முருகலாக வர வேண்டாம். சிரப்பை தனியாக எடுத்து ஓரமாக ஆற விடலாம். ரொம்ப ஆறிடக்கூடாது. ஸ்லோவான தீயில பாதுஷாக்களை நம்ம பொரிச்சு எடுக்கும் பொழுது இந்த மாதிரி அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இப்போ நம்ம இதை நல்லா கூல் பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் வச்சாலே இது ஆறிடும். பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும் பொழுதே போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாதுஷாவை போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் சுகர் சிரப்பை எடுத்து நல்லா இது மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்போ தான் நல்லா ஊறும். அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சும் திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்குள்ளே திருப்பி விடணும். அரை மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி நட்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான சுவையான மினி பாதுஷாவை உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் சொல்லி கொடுத்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணும்பொழுது சூப்பரான மினி பாதுஷா உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம பாலின் vlog இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை பார்க்கறேன். பை பை, டேக் கேர்.